ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி நாசோ N65 மொபைலை பார்த்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாழ்க்கையில கொடுமை நடக்கலாம், கொடுமையே வாழ்க்கையா இருக்கலாமா, அது மாதிரிதாங்க இந்த மொபைல். ஏன்னா ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி தான் C65 சொல்லிட்டு பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ண மொபைலை நம்ம சேனல்ல கவர் பண்ணோம். அதுக்குள்ளேயுமே அமேசான்ல நாசோ N65 சொல்லிட்டு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மொபைலுக்கு இந்த மொபைலுக்கும் பஞ்சாயத்துல ஒண்ணும் இல்ல, ரெண்டுமே ஒரே மொபைல் தான். அதான் உண்மையான ரீசனே. ஆனா கலர்ஸ் டிஃபர் ஆகுது, ஆனா கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே ஒரே தான். உள்ள ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பேட்டரி அண்ட் உங்களுக்கு ப்ராசர் முதற்கொண்டு எல்லாம் ஒரே போன் தான். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆனா இந்த லான்ச்சிங்லயே நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இந்த C65 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் 6 128GB வேரியன்ட் ஒரு 12,499 ரூபா. ஆனா இன்னைக்கு நாசோ N65 பாத்தீங்கன்னா ஹையர் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் ஒரு 11,499 ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். அப்ப நாசோ N65 எடுப்பீங்களா இல்ல C65 எடுப்பீங்களா? அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு நம்மளுக்கு இந்த நாசோ N65 பொறுத்தளவு. சோ இது மாதிரி நிறைய கூத்துகள், நிறைய கேலிகள் ஓட இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போன் மொக்க போன்லாம் கிடையாது, ஒரு சூப்பரான ஒரு மாஸ் காட்டுற போனு. ஆனா எதுக்கு இந்த வேலை இன்னைக்கு ரியல்மிக்கு? ஏன்னா நல்ல வேலை போய்கிட்டு இருக்கு, நல்ல போன்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல டிசைன் பேட்டர்லாம் நல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட கொண்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்லா போனுமே ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட வருது. சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது எதுக்கு தேவையில்லாத வேலைகள் அப்படிதான் நிறைய கேள்விகள் ரியல்மியை பார்த்து கேட்கிற சூழ்நிலைக்கு அவங்களாதான் நம்ம தள்ளப்படுறாங்கன்னே சொல்லலாம். என்னவே இருந்தாலும் இந்த நாசோ N65 மொபைலை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் ரியல்மி நாசோ N65 பாக்ஸ். ஒரு நாசோனால ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர்ல N65 முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா நம்ம கையில ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ், அதுக்குள்ள எப்பயும் போல சிம்மேஜர் யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 15 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். முதல் டிசைன் பேட்டர் பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 12 சீரிஸோட அப்படியே டிசைன் பேட்டர் டிட்டோல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல பிளைனான கிளிட்டரிங்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு பெரிய ரிங்ஸ்குள்ள 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் உள்ள ஃபிளாஷோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு அருமையான ரிங்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நல்ல கிளிட்டரிங் ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு டிசைன் பேட்டர் பொறுத்தளவு. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். டிஸ்பிளேயோட பிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ ஓவரால் இந்த வட்டம் ரெகுலரா பார்த்த பழகிய டிசைன் பேட்டர் தான். இந்த வட்டமும் ரியல்மி C65 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இந்த வட்டம் டிசைன் பேட்டர்ல இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச் ஒரு HD பிளஸ் ஒரு IPS LCD டிஸ்பிளே ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேயோட பிளாட்டான டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் 500 நிட் பிரைட்டனான இங்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்குங்க. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். இந்த பிரேசிங் செக்மெண்ட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஓவரால் எந்த ஒரு OTT டேப்ல எந்த ஒரு HDR வீடியோஸ் பார்க்கறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் குட். குறை சொல்லிக்கிற மாதிரி இங்க டிஸ்பிளே பிகே ஆகுதுன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்தது இந்த போனுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 190 கிராம், திக்னஸ் 7.89 திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.1 சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் வித் Wi-Fi டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.3, மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், IP54 ரேட்டிங், ஏர் கஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, மினி கேப்சூல்ஸ் 2.0 சப்போர்ட், அதாவது டைனமிக் எஃபெக்ட் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல இருக்கு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த வட்டம் ரியல்மி C65 5G மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரின்னு பார்ப்போம். 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் நார்மலான சார்ஜரோட தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP ஒரு சாம்சங் சென்சார் JN1 சென்சார் கொண்டு வந்திருக்காங்க வித் 1.8 அப்பச்சர்ல வித் AI லென்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames செகண்ட், ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஃபில்டர்ஸ், ஸ்ட்ரீட் மோட், டூயல் வீடியோஸ், டாக்குமெண்ட் வியூஸ், இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் இதுல கிடையாது. சோ வீடியோட ஃபுட்டேஜ் ஓவரால் குட் நல்லா இருக்கு. அண்ட் தட் இங்க போட்டோஸுமே ஓவரால் குட். இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இமேஜஸ் வந்து புரோக்கன் ஆகதான் செய்யுது. என்னதே இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட்ல இவ்வளவுதான் நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஓவரால் இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த வீடியோட அட்டாச் பண்றேன். எப்படின்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர்.
ப்ராசஸர். ஸோ இந்த போனை பொறுத்தளவு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் புது மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 ஒரு 600 மார்க்கெட்டோட 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸோட இந்த வட்டம் கலாயிருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. இந்த 6300 ஃபர்ஸ்ட் போனா இந்த சிப்செட் இந்த போன்ல வந்திருக்கு. அண்ட் தட் இந்த ப்ராசஸர் ஸ்னாப் டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா 6 Gen 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த போன்ல குறையே கிடையாது. நீங்க டே டு லைஃப்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், லேப்டாப் ஜம்ப் பண்றாகட்டும், ஆப் ஓபன் பண்ண கன்சிடென்சி ஆகட்டும், ஸோ ஆல் ஓவர் ஆல் ரவுண்டா இந்த ப்ராசஸர் நல்லாவே இங்க பிஹேவ் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லும் நல்லாவே இருக்கு. பெஞ்ச் மார்க் ஸ்கோர், நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லயும் டிஜிட்டல் வைஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்குனே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த ரியல்மி நாசோ N65 இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க வாங்கலாங்க. மொக்க மொபைல்லாம் கிடையாது. நான் திரும்பி சொல்றேன், இது ஒரு மொக்க மொபைல் கிடையாது. ஒரு அருமையான ஒரு மொபைல். இந்த வருஷம் 2024ல நாசோவா இருக்கட்டும், இல்ல ரியல்மி சைட்ல லான்ச் பண்ண, பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல லான்ச் பண்ண எல்லா சீரீஸான போன்ஸுமே ஒரு அட்டகாசமான ஒரு போன். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த போன்ல எல்லா போன்லுமே ஸ்டுடியோ ஸ்பீக்கர், உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் எல்லாமே 5G போன்ஸ் வித் நல்ல ஒரு ப்ராசஸரோட சோ இன்னைக்கு ரியல்மி சைட்ல இருந்து நல்லாவே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த போனோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிற செக் பண்ணி பாருங்க. அண்ட் தட் இந்த போனு ஒரு அல்டிமேட்டான ஒரு போனா இருக்கு. ஆனா ஒரே போனை எதுக்கு ரீபிராண்டிங் பண்ணணும்? இன்னைக்கு இது வந்து ஒரு புது விஷயமும் கிடையாது. ஏன்னா போன வருஷம் இது மாதிரி நிறைய கூத்துகள் நடந்துச்சு. ஆனா இன்னைக்குமே ஒரு நல்ல போய்கிட்டு இருக்க மார்க்கெட்டை எதுக்கு இவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ற அளவுக்கு இவங்க கொண்டு வராங்க? ஏற்கனவே பிளிப்கார்ட்ல ஒரு போன் அண்ட் அமேசான்ல ஒரு போன் நீங்க லான்ச் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸரை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பினஸா இருக்கும். சரி, டிஃபரெண்டா ப்ராசஸர் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆனா ஒரே போனை இப்படி எடுக்கிறவங்களுக்கு பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளிப்கார்ட்ல 665 6/120GB வேரியன்ட் காசு கூடுதலா எடுக்கிறவங்களுக்கு, இன்னைக்கு நாசோ N65 எடுக்கிறவங்களுக்கு பிரைஸ் கட் கம்மியா இருக்கு, ஹையர் வேரியன்ட். அப்படி எடுக்கும் போது எடுக்கிறவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களோட பிசினஸ்க்காக எங்களை வந்து பலிகாடாக்காதீங்க. அதுதான் நம்மளோட ஃபைனல் கருத்தா இருக்கு. என்னதே இருந்தாலும் இந்த N65 மொபைல் ஒரு அருமையான ஒரு மொபைல். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.